ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழையை நம்ம வந்து அழகாக நடவு செஞ்சு அதை எப்படி பராமரித்து அழகாக 10 மாதத்தில் எப்படி நம்ம வந்து நல்ல ஒரு ஈல்டு, நல்ல ஒரு பெரிய வாழைத்தாராக நம்ம வந்து அதை ஈல்டாக எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வாழைக்கன்றுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கணும். எடுத்து நல்லா சன்லைட் படுற இடத்துல இந்த மாதிரி இது பண்ணிடணும். அதில் ஏற்கனவே இருக்கிற வேர்களை சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு சன்லைட் படுற இடத்துல நடவு செஞ்சுட்டு அதுக்கு வந்து முதல்ல நல்லா தண்ணீர் ஊற்றணும். ஏன் அந்த தண்ணீர் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த 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 இடம் நம்ம அதை வந்து நடவு செஞ்ச இடம் வந்து கொஞ்சம் பொழுப்பொழுப்பாக இருக்கும். அந்த வேரோடு அந்த மண் வந்து ஒட்டாது. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தண்ணீரை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த வேரோடு வந்து மண் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 15 நாளில் இந்த மாதிரி இந்த கன்று வந்து நல்லா முளைச்சி மேலே வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு 45 நாளில் இந்த அளவுக்கு வந்துடும், நல்ல ஒரு கன்றாக வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து ஆட்டு எரு, அந்த மாதிரி ஆட்டு எரு வந்து கொஞ்சம் நிறையா வச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 2 சாந்து சட்டி அளவு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதத்தில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். 6 மாதங்களில் இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நீங்கள் 2 கன்றுகள் வரும், நம்ம நடவு செஞ்ச கன்று. அதுக்கப்புறம் 8 மாதத்தில் 8-9 மாதத்தில் இந்த மாதிரி வந்து கொலை தள்ளிடும். அதில் 8 மாதத்தில் தள்ளும், கொலை தள்ளிடும். அதுக்கிட்டு 9-10 மாதங்களில் அது வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இதில் வந்துடும். இப்போ இது நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே தான் நம்ம வந்து வச்சுருந்தோம், அதுலேயே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கனி வாழை. இதை வந்து பஜ்ஜியும் போட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கனி வாழை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பஜ்ஜி வாழை அப்படின்றது வந்து ஒன்லி பஜ்ஜி வாழைன்னு தனியாக இருக்குது. அது வந்து பழமாக ஆக்க முடியாது, அது சாப்பிட்டாலும் சரியாக இருக்காது, நல்லா இருக்காது. இது வந்து ரெண்டுமே பண்ணிக்க முடியும், கனி வாழை அப்படின்றது. அண்டு ஸோ நம்ம அதை அறுவடை செய்கிறோம். பார்த்திங்கனாவே தெரியும், மேலே இருக்கும்போது அந்த நிழல் பட்டதுனால நமக்கு கிளாரிட்டியாக தெரியல அந்த சன்லைட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே சன்லைட்டில் தெரியுது. அது ஹைட்டில் இருந்ததுனால வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப சின்ன தாராக தெரிஞ்சுது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தார். குறைந்தது வந்து ஒரு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா போகிற அளவுக்கு கூட இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 காய்கள், 120லேருந்து 150 காய்கள் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய தார் இது, வாழைத்தார். இது ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வந்து செய்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் அப்படின்றது ஃபெர்டிலைசர்ஸ், உரம் எதுவும் போடாமல், யூரியா அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் போடாமல் வளர்த்த ஒரு வாழைக்கன்று தான். நாளாகனா பக்கத்துலேயும் அப்படியே கிளை வெடித்து அப்படியே நிறையா வாழைக்கன்றுகள் வந்து 10 மாதத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வச்ச அந்த ஒரு வாழைக்கன்று சுற்றிலுமே வந்து ரொம்ப லாங்கில் வராது, அதெல்லாம் அதுக்கப்புறமா வச்சது. இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 வாழைக்கன்றுகள் வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து கிளை வெடித்து வந்தது தான். இந்த ஏற்கனவே நான் வெட்டிட்டு வாழைத்தாரை வந்து அறுவடை செஞ்சுட்டு அது இருக்கக்கூடிய மிச்ச அந்த வாழை மரத்தில் நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ வாழைத்தண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு சாப்பிட்றது வந்து சிறுநீரக கற்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வெட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஜான் அளவுக்கு நம்ம கடையில் வாங்கணுன்னா 10 ருபீஸ் வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கு இதில் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான எடுத்துகிட்டு நம்ம நெய்பர்ஸுக்கும் கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம், அவங்களும் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ வாழையை பொறுத்த வரைக்கும் பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை அண்டு வாழை வந்து பணப்பயிர். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு பயன்படக்கூடியது, பணம் தரக்கூடியது. இப்போ நார்மலாக எடுத்திங்கன்னா இலை நல்ல பணம் தரக்கூடியது, அதுக்கப்புறம் வாழைப்பூ காசு தரக்கூடியது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பழம், அண்டு அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டு, அதே மாதிரி வாழை நார்லையும் வந்து பூ கட்டுறதுக்கும் வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம வீட்லேயும் வேறு விஷயங்களை கட்டுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வாழைக்கன்றில் தான் ஒரு இலையை அரைச்சி நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கு. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குறோம், உடனே டக்குன்னு எடுக்க முடியல. ஆனால் இது வந்து ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக வெயிட் பண்ணி அப்படி தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா நம்ம பியூட்டினா இது எதுக்கெல்லாம் பயன்படுது, எப்படிலாம் இதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோவை வந்து மேக்கிங் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சையம் நல்லாவே உள்ளே போகும். அதுக்கப்புறமா அந்த வேர் பகுதி அதையுமே வந்து நம்ம மட்டமாக வெட்டிட்டு இந்த மாதிரி குடஞ்சி வச்சுட்டு நைட்டு வந்து மேலே என்ன பண்ணணும்னா எதுவும் பூச்சி இதுவோ போயிடாமல் ஒரு சில்வர் சட்டியை வச்சு நல்லா கவுத்து வச்சிடணும். அது மேலே ஒரு வெயிட் வச்சிடணும், ஒரு செங்கலோ ஏதோ வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலையில் வந்து அதுவாகவே தண்ணீர் மாதிரி ஊறி இருக்கும். அதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் இருந்தது அப்படின்னா அது அப்படியே காணாமல் போயிடும். 3 நாளைக்கு குடிக்கணும். இப்போ நம்ம இதை இப்படி செஞ்சிட்டோம், திரும்பவும் ஒரு கத்தியை எடுத்து அழகாக அதை சீவணும். அந்த பள்ளமாக இருக்கிற இடத்த நல்லா புதுசாக சீவணும். இது நேற்று சீவனதுனால கொஞ்சம் கருப்பாயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறமா புதுசாக சீவணும் அப்படின்னா அது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். எகைன் நாளைக்கு அதே மாதிரி சட்டியை போட்டு கவுத்து வச்சிட்டோம், ஒரு சில்வர் சட்டி அப்படின்னா இந்த மாதிரி தண்ணீர் வந்து நாளைக்கும் ஊறிடும். ஸோ இதை குடித்தோம் அப்படின்னா வேறு லெவல் மருத்துவம். ஸோ அதை மட்டமாக வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து அதுலேருந்து எடுத்து இது ஒரு 10 நாள் கழித்து எடுத்தது. அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து வேர் பகுதியை மட்டும் விட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் கழித்து இந்த மாதிரி புதுசாக கன்றுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாழை வந்து எப்பயுமே நமக்கு பல விதத்துலையும் நன்மையையும் பயனையும் அளிக்கக்கூடியது. வாழை இலையில் சாப்பிட்றது, நீங்கள் ஹோட்டல் போனால் கூட வாழை இலையில் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் வீட்லேயும் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் எப்படி வாழையை நடவு செஞ்சு பண்ணுறதுங்கிறத முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.